இன்னைக்கு இந்த வீடியோவில் CMDA ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி இஷ்யூ பண்ண அந்த சட்டத்தில் என்னையா உங்களுக்கு வழிமுறை இருக்குன்னா, நீங்கள் இதை தூக்கிட்டு போயிட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட, அது மாதிரி அர்பன் லேண்ட் அண்டர் செக்ரட்டரி டு தி கவர்மெண்ட்டில் ஒரு அப்பீல் ஃபைல் பண்ணலாம். செக்ஷன் 80 and 80A. இது மாதிரி எங்களுக்கு இது மாதிரி லாக் அண்ட் சீல் டெமாலிஷன் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க, இல்லை எங்களுக்கு என்ன சொல்கிறது, டீஆக்குபேஷன் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க, ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணாங்க, இதெல்லாம் வயலேஷனாக இருக்குன்னு சொல்லி ஏதாவது கிரவுண்டில் ரைஸ் பண்ணி ஒரு அட்வொகேட்டை வச்சு நீங்கள் அப்பீல் போடுறதா போடலாம். அதுக்கு என்னென்ன ப்ரொவிஷன் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன கிரவுண்ட்ஸ் ஒர்க்குன்றதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பண்ணலாம். அப்பீல் போட்டு அது அப்பீலில் நம்ம கண்டக்ட் பண்ணி அதில் ஒரு அப்பீலில் ஸ்டே கூட கேட்கலாம். ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்னென்ன கிரவுண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறோன்றது ஒவ்வொரு கேஸ் டு கேஸ் டிஃபர் வரும். அது எப்படின்றத கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொஞ்சம் பிளான்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்டேயும் கேட்டு வாங்கி அந்த நோட்டீஸ் ஸ்டேயை கொண்டு போய் இந்த கன்சர்ன் இல்லை ஏஇட்டோ ஏஇ ஸ்கொயர்லையோ இல்லை கார்ப்பரேஷன் ஜோனல் இன்ஜினியர்கிட்டையோ எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்கிட்டையோ இல்லை அந்த கார்ப்பரேஷன் ஆல்ரெடி இந்த மாதிரி நாங்கள் அப்பீல் ஃபைல் பண்ணியிருக்கோம், எங்களை நீங்கள் அனுப்பிச்ச டெமாலிஷன் நோட்டீஸுக்கு மேலே நாங்கள் அப்பீல் ஃபைல் பண்ணியிருக்கோம், அதில் ஸ்டே அப்ளிகேஷன் மூவ் பண்ணிருக்கோம், ஸ்டே அப்படி கொடுத்தா உங்களுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு டெம்பரரி ரிலீஃப் கொடுத்துருவாங்க. டெம்பரரி ரிலீஃப்னா என்னென்னா, இப்போதைக்கு உங்கள் பில்டிங்கை கை வைக்க மாட்டாங்க, உடைக்க மாட்டாங்க, இல்லை அந்த அப்பீல் என்ன முடிவு வரும் அவனுக்கு வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. அது ரீசனபிளாக டைம் கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. இப்போ இன்றைக்கி அதுதான் நம்ம எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ப்ராப்பர் ரிலீஃப் 100% ரிலீஃப் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், ஒன்று நம்ம எப்போ பில்டிங் கட்டினாலும் அப்ரூவல் வாங்கி அந்த என்ன அப்ரூவல் இருக்கோ அதைப்படி தான் கட்டணும். அது சரியான முறை. எந்த பில்டிங் வாங்கினாலும் சரி, இல்லை லேண்டை வாங்கி பில்டிங் கட்டினாலும் சரி, கார்ப்பரேஷன்ட்டையோ இல்லை முனிசிபாலிட்டியோ ஒரு அப்ரூவல் வாங்கி அந்த என்ன அப்ரூவல் இருக்கோ அந்த அப்ரூவல் படி மட்டும்தான் நீங்கள் பில்டிங் கட்டணும். அது இல்லாமல் நீங்கள் அதை வயலேஷன் கட்டணும் அப்படின்னு வயலேஷன் பண்ணி கட்டினா இந்த ஆக்ட் படி எந்த சமயத்திலையும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கார்ப்பரேஷன் CMDA உங்களுக்கு இதே மாதிரி ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலாம், லாக் அண்ட் சீல் டெமாலிஷன் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலாம், இல்லை அதுக்கு மேலே டீஆக்குபேஷன் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி மேற்கொண்டு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த பயம் நம்மகிட்ட இருக்கும். எடுக்கிறாங்க, நீங்கள் கேட்கலாம், அதெல்லாம் எடுக்கவா செய்கிறாங்க இல்லை அப்படின்னா, அது இன்றைக்கி எவ்வளோ பில்டிங் அப்ரூவல் இல்லாமல் வயலேஷன் பண்ணிக்கிட்டு தான் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பில்டிங்கை போய் எடுத்து இடித்து வெடிக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் நினச்சின்னா இன்றைக்கி கவர்மெண்ட் சென்னையிலே ஒன்றுமே இருக்காது, சென்னையே காலியாகிடும்.